வணக்கம் நண்பர்களே. போன வீடியோ நம்ம ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கை அப்படிங்கிறத பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ. நிதி கொள்கை அப்படிங்கிறதுல அரசினுடைய செலவினம், அதனுடைய வரவு, மக்களுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி வச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நமக்கு 1 மணி நேரம் ஆன விஷயத்த வள்ளுவர் பாருங்க ஒரே ஒரு திருக்குறளை சொல்லிடுறார். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிறார். பொருளை ஈட்டுறது அரசு, அந்த ஈட்டுறதுக்காக சட்டம் இயற்றுவது அரசு, அப்படி கிடைக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கிறது அரசு, அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியதும் அரசு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிடுறாரு. எக்கனாமி படிக்கிறவங்களுக்கு வள்ளுவர் ஒரு எக்கனாமிஸ்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வள்ளுவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், பிலாசபி படிக்கிறாங்கன்னா ஒரு பிலாசபர், நம்ம என்ன ஒரு டாக்டர் படிக்கிறாங்கன்னா மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும், அவரு ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு சொல்லுவாரு. அது மாதிரி திருக்குறள்ல இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது இருக்கு. ஸோ இப்போ இந்த வகுப்பு திருக்குறள் கிடையாது, பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமி ரெண்டுக்கும் பிரிட்ஜா இருக்கக்கூடிய நம்ம ஃபிஸ்கல் பாலிசியினுடைய அடுத்த கண்டினியூஷன் இது. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வரவு செலவு அப்படிங்கிறது தான். அந்த வரவு செலவு அப்படிங்கிறத வரவு செலவு அறிக்கை, ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட் அப்படிங்கிறது. பட்ஜெட் என்ற வார்த்தை அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. இதுக்கு பார்த்தோம்னா ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆர்டிகல் 112 அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இதுல நிதி ஆண்டு அப்படிம்பாங்க. அதாவது பட்ஜெட்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நமக்கு வரவு வரும் அப்படிங்கிறது பட்ஜெட். அதை அந்த ஒரு வருஷம் சொல்லும்போது, ஒரு வருஷம்ங்கிறது எப்ப, நமக்கு ஒரு கேலண்டர் இயர் அப்படின்னம்னா பொதுவா ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஆனா இதுவே நிதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரு தனி இயர் வச்சிருக்கோம். அது நமக்கு ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும். இப்போ ஸ்கூல் அப்படின்னம்னா கல்வி ஆண்டு அப்படிங்கிறது ஜூன் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் கல்வி ஆண்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆண்டு இருக்கு. இதே அமெரிக்காவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு காலண்டர் இயர் தான் ஃபினான்சியல் இயரும், ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் தான். ஆனா நம்ம நிதி ஆண்டு அப்படிங்கிறத ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் வச்சிருக்கோம். அப்ப இந்த ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும், இந்த செலவுக்கு எவ்வளவு நமக்கு வரவு வரும் அப்படிங்கிறத ஏப்ரலுக்கு முன்னாடியே நாம பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணி வாங்கிடணும். ஏன்னா இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. மக்களாட்சி நாட்டில் மக்கள் தான் பணத்தை கொடுக்குறாங்க. மக்களுடைய பணத்தை மக்களை கேட்டு தான் செலவு பண்ணணும். ஆனால் நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தரையா கேட்டு செலவு பண்ண முடியாது. அதனால தான் இந்தியாவில் நேரடி மக்களாட்சி இல்லாமல் மறைமுக மக்களாட்சி வச்சுருக்கோம். மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி, தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் நம்ம பார்க்க வேண்டிய வேலையை நமக்காக நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மாநில அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், இந்திய அளவில் லோக்சபாவுக்கான மெம்பர் ஆஃப் லோக்சபா மக்களவை உறுப்பினர்களாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்ப நமக்காக அவங்க ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணுங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வரவு வரப்போதா, எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்து நமக்காக அப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த தியாகிகள் தான் எம்எல்ஏக்களோ லோக்சபா மெம்பர்ஸும். அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப வழக்கமா நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரி மாசம் பட்ஜெட் தாக்கல் பண்றது. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து என்ன செலவு பண்ண போறோம், என்ன வரப்போகுதுன்னு வரதுனால பிப்ரவரி அப்படிங்கிறத வழக்கமா வச்சிருக்கோம். இது காலகாலமா பிப்ரவரி மாசம் கடைசி நாள் அப்படிங்கிறத வச்சிருந்ததை 2017 இருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லி மாத்தி இப்போதைக்கு யூனியனுடைய பட்ஜெட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் ஆயிட்டு இருக்கு. இது முக்கியமான ஒண்ணு. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்ப இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளக்காரங்காலத்திலேயே 1860 ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு ஒருத்தர் தான் பட்ஜெட்டை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்துறார். அப்போ அந்த 1857 பெருங்கழகம் புரட்சி நடக்கும் பொழுது நிறைய செலவாயிருக்கு. அதுக்காகத்தான் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதும் 1860 அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது இன்கம் டேக்ஸ் மூலமா வரவு வருது. பட்ஜெட்டை போட்டு டேலி பண்றாங்க. இப்ப பட்ஜெட்னா அது ஒரு கூட்டத்தொடராகவே நடக்குது. இந்தியாவில் மொத்தம் நமக்கு பாலிட்டி படி, அதாவது கான்ஸ்டியூஷன் படி 3 கூட்டத்தொடர்கள் நடக்குது. ஆனா கான்ஸ்டியூஷன்ல 2 இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட இடைவெளி 6 மாதங்களுக்கு மேல் மிகக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டியூஷன். பட் நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு 3 வச்சிருக்கிறோம். இதுல முக்கியமான கூட்டத்தொடரே பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். அந்த கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கான அவசியமே என்னன்னு பார்த்தோம்னா பணம் எவ்வளவு செலவு பண்ண போறோம். இந்தியா அப்படின்னம்னா இந்த 2026 2027க்கு மட்டும் 53 லட்சம் கோடி அவ்வளவு பணம் இந்தியாவுக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். அப்ப இவ்வளவு பணத்தை யாரை கேட்டு நீங்க செலவு பண்றீங்க, எதுக்காக நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு மக்களாட்சி நாட்டில் கேட்கறோம்னா அதுக்கு தான் லோக்சபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த 1860 அவங்க அறிமுகப்படுத்தின போது இன்னைக்கு நடக்கிற மாதிரி பட்ஜெட் ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. ஒரு விவாதம் கிடையாது, கேள்வி கேட்கறது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது.
1861 இந்திய கவுன்சில் சட்டம் வந்து அதுதான் சொல்லுது. அதுக்கப்புறம் 1892 இந்திய கவுன்சில் சட்டம் வரும்போது பட்ஜெட் மேல விவாதம் பண்ணலாம், ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சப்ளிமெண்டரி கொஸ்டின், துணை கேள்விகள் அப்படிம்பாங்க, அது கேட்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கேள்வியிலேயே கேட்டு திணறடிச்சவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே. அவரை பார்த்தா பயப்படுவாங்க வெள்ளக்காரங்க. அதுக்கப்புறம் 1909 மென்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வரும்பொழுது ஒரு துணை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிட் பண்ணாங்க. அப்புறம் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வரும்பொழுது இந்தியாவில இருந்து, அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது, பிரிட்டிஷ் இந்தியா, அதுல இருந்து மாகாணங்களுக்கு தனி பட்ஜெட். ஏன்னா அப்ப மாகாணத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இரட்டையாட்சி, டயார்கின் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி வந்து பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு இப்படி பட்ஜெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1947 ஆகஸ்ட் 15 நம்ம வந்து சுதந்திரம் வாங்குறோம். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா அதே 1947 நவம்பர் மாசம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாக்கல் பண்றாங்க. 47 48 அந்த மாதிரி டைம். கரெக்டா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார், ஒரு தமிழர். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஒரு தமிழர், ஆர்.கே. சண்முகம் செட்டியார். இந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார், ஜார்ஜ் ஜோசப், வரதராஜ நாயுடு, இவங்க 3 பேர்த்தையுமே தமிழ்நாட்டின் திரிகடிகங்கள் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ சண்முகம் செட்டியாரோட நிறுத்திட்டு இப்போ பட்ஜெட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து போகலாம். எனக்கு இந்த போர்டில் இருக்கிறது அப்படியே வாசிக்கிறது வராது, உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டரா போவோம். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக இந்த இது வச்சிருக்கிறேன். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கு காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ, கேபிட்டல், ரிசிப்ட். இப்ப வருவாய், மூலதன வருவாய் அப்படின்னு இருக்கு. ஏன் 2 வருவாய் வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ரிசிப்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல தான் நம்ம வந்து பார்க்கணும். ரிசிப்ட் அப்படின்னா வரவு அப்படிங்கிறத பொதுவாக பயன்படுத்துவாங்க. ஸோ வரவுனா நமக்கு பணம் வர்றது. வருவாய் அப்படிங்கிறது பணம் வர்றதா அப்படின்னு கேட்டா இல்ல, பணம் செலவாகிறது வருவாயா இருக்கலாம். ரெவன்யூ அப்படிங்கிற டேம், அதாவது வருவாய் அப்படிங்கிற டேம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அன்றாடம் மாதம் ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஒரு பையன் இருக்கான், ஸ்கூலுக்கு போறான், அந்த ஸ்கூலுக்கு போற பையன் டெய்லி வீட்டுல அப்பா அம்மாட்ட காசு வாங்குறான்னா அது ரெக்கரிங். தொடர்ந்து வீட்டுல தினம் காலையில இதுக்கு செலவு காசு கொடுங்க, ஸ்நாக்ஸ் வாங்கணும், பஸ்ஸுக்கு வேணும்னு சொல்லி கேட்கறான்னா அது ரெவன்யூ. இந்த ரெவன்யூங்கிறது அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு டெய்லி கொடுக்கணும், அப்பாவுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பையனை பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்பாட்ட வாங்கணும், அப்போ பையனுக்கு வந்து ரெவன்யூ ரெசிப்ட். அப்ப தினம் வந்துட்டே இருக்கிறது. இந்த ரெவன்யூங்கிற கான்செப்ட் அப்ப தொடர்ந்து நடக்கிறது, ரெக்கரிங் அப்படிங்கிற அர்த்தத்துல கொள்ளணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தை. கேபிட்டல் அப்படின்னா ஒன் டைம் மட்டும்தான். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது ஒன் டைம் தான் அப்பாட்ட வந்து கேட்க முடியும். டெய்லி காலையில ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா அடிச்சு போடுவார். அப்ப இந்த ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு தடவை ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேணும்னு கேட்டா ஒன் டைமா பே பண்ணக்கூடியது. ஸோ அது கேபிட்டல் ரிசிப்டா பையனுக்கு வருது. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா அப்பாவுக்கு போகுது. அப்ப ஒன் டைம் பண்றது கேபிட்டல், தொடர்ந்து பண்றது ரெவன்யூ அப்படிங்கிறது. அது செலவாகவும் இருக்கலாம், வரவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். கேபிட்டலுக்கு இன்னொரு முக்கியமான ஒண்ணுன்னா ஒன் டைம் மட்டும் நம்ம செலவு பண்ணா அதுல இருந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒன்றை நம்ம வந்து ஏற்படுத்தி ஒரு 12,000 கோடியில ட்ரெயின் விட்டுட்டோம்னா அதுல இருந்து மாசம் யூஸ் பண்றவங்கள நமக்கு வந்து ஃபீஸ் கலெக்ஷன் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதுல இருந்து நமக்கு திரும்பி எது வராது, அதனால அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போதான் ரெவன்யூ கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல இருந்தே கொஸ்டின் வந்து ஃப்ரேம் ஆகும். கொஸ்டின் வச்சு நம்ம வந்து தனியா பார்ப்போம். அடுத்து ரெவன்யூ, கேபிட்டல், எக்ஸ்பெண்டிச்சர், ரிசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுன்னு நமக்கு நல்லா தெரியும். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா பேர் தான் தெரியாது. எக்கனாமியில் இருக்க எல்லா விஷயமே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளை பத்தி தான் பேசுவாங்க. அந்த டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒன்றா இருக்கும். அதை தான் நம்ம வந்து மேட்ச் பண்றோம். அப்புறம் டாக்ஸேஷன் ப்ரொபோசல், வரி தொடர்பான முன்மொழிவுகள். எவ்வளவு வரி வாங்க போறோம், இவ்வளவு 53 லட்சம் கோடி செலவு பண்ணணும்னா இப்ப பணம் வரணும்ல, அது ஒரு 30-35 லட்சம் கோடி பக்கம் பணம் வந்து வரும். 36 லட்சம் கோடியே நம்ம இருக்கும். அந்த பட்ஜெட் பத்தி நம்ம கடைசி வீடியோல தனியா வந்து பார்ப்போம். எவ்வளவு வரவு, எவ்வளவு வருது, டாக்ஸ்ல எவ்வளவு வருது, கடன் எவ்வளவு வாங்குறாங்க தனியா நம்ம வந்து பார்ப்போம். அப்ப நமக்கு வரி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்குறோம். அது நேரடி வரி, மறைமுக வரின்னு 2 டைப் ஆஃப் வரி இருக்கும். அதெல்லாம் அடுத்தது நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது என்னன்னா பாரோவிங் பிளான்ஸ், கடன் எப்படி வாங்குவோம். ஏன்னா வரி மட்டும் பத்தாது, அப்ப கடன் வாங்கினா தான் துண்டு விழுக்கும். பட்ஜெட்ல கடன் வாங்கணும், அதுக்கு வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. 1997க்கு முன்னாடி கடன் வாங்குறது அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குது. ரிசர்வ் பேங்க்ல கேட்டா அடிச்சு கொடுத்துருக்காங்க, மிஷின் இருக்குது, அடிச்சு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லி அடிச்சு கொடுத்துருக்காங்க. 97க்கு அப்புறம் இந்த பாருப்பா இந்த மாதிரி எல்லாம் பணத்தை அடிச்சு கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து கடன் வேணும் அப்படின்னம்னா 3 மாசம் தற்காலிகமா கடன் வாங்கிக்கங்க, வட்டியோட திருப்பி கட்டிடுங்க 3 மாசத்துல. ரிசர்வ் பேங்க் ஸ்ட்ரிக்டா வந்து அப்போ ஒரு இதை சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ், வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் எந்த ஆண்டு முதல் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. 1997ல இருந்து வேஸ் அண்ட் மீன்ஸ்.
அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அரசினுடைய பொருளாதார மற்றும் நிதி கொள்கை பிஸ்கல் பாலிசி என்ன அப்படிங்கிறதும் பட்ஜெட்டுடைய காமன், எதுக்காக நாங்கள் செலவு பண்றோம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் நம்ம அதை தான் படிப்போம். புதுசா என்ன திட்டங்கள் பட்ஜெட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அப்போ ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்து முந்தைய ஆண்டின் உண்மையான வரவு, இதுக்கு முன்னாடி வருஷம் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3 வருஷம் முக்கியம். அதாவது இப்ப 2026 2027 அப்படின்னா இந்த தடவை மார்ச்ல இருந்து அடுத்த 2027க்கான ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்ப ஆரம்பிக்குது, பட்ஜெட் எப்ப தாக்கல் பண்றாங்க, பிப்ரவரியில. அப்ப பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் அது கரண்ட் இயர். ஏப்ரல் 1ல இருந்து தான் நமக்கு வந்து பினான்சியல் புதுசா ஆரம்பிக்க போகுது. அப்ப பட்ஜெட் என்பது எதிர்வரும் நிதியாண்டு. அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு முன்னாடி வருஷம், அதாவது 25 26க்கு முன்னாடினா நமக்கு வந்து இப்ப 25ல முடியணும். 24 25 2024 25க்கானது முடிஞ்சு போனது. அந்த முடிஞ்சு போனதுக்கு தான் நம்மள்ட்ட தெளிவா கணக்கு எல்லாமே இருக்கும். அப்ப 2026 முழுசா முடியாத போது அதுக்கான தெளிவான கணக்கு இருக்காது. ஏன்னா 2026 என்பது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 25 26 மார்ச் 31 தான் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப முந்தைய ஆண்டினுடைய உண்மையான வரவு செலவு என்னன்னு நமக்கு கிடைச்சு. அப்புறம் அதுல 10ஆம் போயிருக்கும் பற்றாக்குறை உபரி மீதி இருக்க, கண்டிப்பா சர்ப்ளஸே இருக்காது. இந்தியாவில் நம்ம இது வரைக்கும் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டதே கிடையாது. பட்ஜெட் போட்டா கண்டிப்பா நம்ம வந்து டெபிசிட்ல தான் எப்பவுமே இருக்கும். ஒரு வளரும் நாடு இதை பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அப்படி ஏன்னா வளர்ந்தவனே கடன் வாங்கி போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கும்போது அமெரிக்கா மற்ற நாடுகளே செலவு பண்ணும்போது நம்ம இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நாங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறோம் சொல்லி ஒரே ஒரு தடவை உத்தரகாண்ட் மட்டும் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க. வேற யாரும் இது வரைக்கும் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டதே கிடையாது. சர்ப்ளஸ்னா உபரி. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர்ல சொல்லுவோம், பொதுவாக அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் விளையிறது எல்லாமே சாப்பாடுக்கு எடுத்து வச்சிருவோம். மீதி ஏதோ இருந்ததுன்னா தான் மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம வைப்போம். அந்த மாதிரி மீதி இருந்ததுன்னா அது உபரி, சர்ப்ளஸ், நமக்கு தேவைக்கு போக எக்ஸஸா இருக்கிறது. இப்போ பட்ஜெட்ல சர்ப்ளஸ் சொன்னோம்னா வரவு செலவு, வரவு நிறைய இருக்கு, செலவு கொஞ்சமா பண்றோம் அப்படின்னம்னா மீதி பணம் நமக்கு தங்கிரும். அப்படி நம்மள்ட்ட தங்கினதே கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய தேவைகள் வந்து இருந்துட்டே இருக்கு. இதுக்கு இந்த பாடத்தோட ஆரம்பத்திலேயே +2 புக்ல பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்லயே ஒரு திருக்குறள் கோட் பண்ணிப்பாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படிங்கிறார். ஆகாறு, ஆறு என்றால் வழி, ஆகாறு என்றால் வரக்கூடிய வழி, போகாறு என்றால் போகக்கூடிய வழி, பணம் வரக்கூடிய வழி. இட்டி அளவு, அந்த காலத்துல இட்டின்னு ஒரு அளவு இருந்திருக்கு. நம்ம இம்மின்னு சொல்ற மாதிரி இத்தினூண்டு இட்டி அளவு தான் வருதுனாலும் பிரச்சனை இல்லப்பா, போகாறு அகலா கடை, செலவை குறைச்சிக்க அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அதனால அங்கங்க அவரையும் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது பட்ஜெட்ல முக்கியமான ஒண்ணு என்னன்னா ரயில்வே பட்ஜெட். இந்தியாவில் 2 பட்ஜெட் போட்டுட்டு இருந்தாங்க. ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட் சொல்லிட்டு 1921ல ஆக்ட்வொர்த் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 1924 வந்து ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்தது. இந்த ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டும் எப்ப மெர்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2017ல மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 2017ல தான் பிப்ரவரி லாஸ்ட் ஒர்க்கிங் டேல இருந்த பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மாத்தினது 2017 தான். அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் சேர்த்து மெர்ஜ் பண்ணதும் 2017 தான். இன்னொன்னு, எப்படி அறிமுகப்படுத்தும் போது ஆக்ட்வொர்த் கமிட்டி வருதோ அதே மாதிரி மெர்ஜ் பண்றதுக்கும் யாராவது ஒருத்தர் பரிந்துரை செஞ்சிருப்பாரு. எக்கனாமில எதையுமே தனியா வந்து கமிட்டி எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒரு அரசினுடைய பிரதான வேலை ரொம்ப முக்கியம்னா இந்த பட்ஜெட்டு, பணத்தை செலவு பண்றது, நிதி, இந்த மாதிரியான வேலை தான் அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு வேலை. ஆனா அதை பண்றதுக்கு எக்ஸ்பர்டைஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்காது. அப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே ஒரு கமிட்டியை போட்டு எக்கனாமிஸ்ட் சொல்றதை கேட்டு தான் பண்ணுவாங்க. அப்ப எக்கனாமிஸ்ட் தான் காலகாலமா வழி நடத்துறாங்க. ஒரு டைம்ல அரசாங்கம் வந்து எல்லாத்தையுமே தன் கையில வச்சிருந்து மொத்தமா பட்ஜெட்ல டாக்ஸ் பிளஸ் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. 91க்கு அப்புறம் இதெல்லாம் ஆகிற வேலை கிடையாது, பேசாம நீங்க மக்களை வழி நடத்துறது, ஒழுங்குபடுத்துறது, சட்டம் ஒழுங்கு பாத்துக்கிறத மட்டும் பண்ணுங்க, எக்கனாமியை விட்டுருங்க, தயவு செஞ்சு உங்க கையில இருந்து விட்டுருங்க, அதை மார்க்கெட்டு தானா பார்த்துக்கும், அவன் முடிஞ்ச தொழிலை பண்ணி பொழைச்சிட்டு போறேன், உங்க கையில பட்டு சாகிறதுக்கு பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டாங்க 91க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் ரிஃபார்ம்ஸ் வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 2017 ரயில்வே பட்ஜெட் மெர்ஜிக்கு யாருன்னா பிபக் தீப்ராய் அப்படிங்கிற ஒரு கமிட்டி, அவர் சொல்லிதான் மெர்ஜிங் வந்து நடக்குது. பிபக் தீப்ராய் முக்கியமான ஒண்ணு. அப்புறம் இப்போ ஒரே பட்ஜெட் மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா 2021ல இருந்து அக்ரிகல்ச்சர் தனி பட்ஜெட், விவசாயத்துக்காக தனி பட்ஜெட் வந்து போட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து பட்ஜெட் சம்பந்தமான முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 112 அப்படிங்கிறது ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை, அது ஒரு பிரெஞ்சு மொழி வார்த்தை, பட் அரசியலமைப்பு எங்கேயுமே இல்லை. அடுத்து 113 வந்து பார்த்தோம்னா மானிய கோரிக்கை, டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ்.
இந்த டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன் நான். ஜஸ்ட் 113 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 114 அப்ராப்ரேஷன் பில், ஒதுக்கீட்டு மசோதா. ஒதுக்கீடு அப்படின்னா நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏதோ ஒதுக்குறது, பணத்தை வந்து ஒதுக்குறது. பணம் வந்து ஒரு இடத்துல இருக்கு, அங்கிருந்து எடுத்து வைக்கிறது, அதுதான் ஒதுக்கீட்டு மசோதா. 114 அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 116 வந்து பார்த்தோம்னா ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ், ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட், எக்ஸப்ஷனல் கிராண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியது 116. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து 117 நிதி மசோதா. ஸோ பண மசோதா அப்படிங்கிறது 110, நிதி மசோதா அப்படிங்கிறது 117. நிதியும் பணமும் ஒன்னா வேற வேறையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணம் என்பது நிதிக்குள்ள அடங்கும். பணமும் ஒரு வகையான நிதி, ஆனா நிதி பணத்துக்குள்ள அடங்காது. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பண மசோதாவும் ஒரு நிதி மசோதா, ஆனால் எல்லா நிதி மசோதாவும் ஒரு பண மசோதா கிடையாது அப்படிம்பாங்க. இது இப்ப புரிஞ்சிருக்காது, அடுத்து விளக்கும் போது அது புரியும். அடுத்து 265 265 முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு. மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கணும்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவை. இப்ப ஊர்ல ஆடி மாசம் கூழ் ஊத்துறோம்னா ஊர்ல ஒரு பொதுவா ஒரு சின்ன கூட்டமா போட்டு எப்பா இதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா, நம்ம வருத்தப்பட வாலிபர் சங்கத்துல காமிப்பாங்க. திண்டுக்கல் ரீட்டா அது கூட போன வீடியோ சொல்லியிருந்தேன். நிறைய பேர் உதாரணம்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கச்சேரி இருக்கணும், கரகாட்டம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வீட்டுக்கு இவ்வளவு வரி போட்டுக்கலாம்னு ஒரு பொதுவாக முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில மக்கள் கிட்ட வரி வாங்கணும் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவை, அத்தாரிட்டி ஆஃப் லா. சட்டம் இல்லாம ஒத்த ரூபாய் கூட மக்கள் இருந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 265, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படின்னு சொல்லும்போது 265 முக்கியமான ஒண்ணு. அடுத்து இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்றதுல, பட்ஜெட் அப்படின்னா ஒரு அமௌண்ட். இதுல இந்தியாவுக்கு 53 லட்சம், 53.47 47,000 கோடி அப்படின்னு வரும். ரவுண்டா 53 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்ப இவ்வளவு பெரிய பணம், இந்த பணத்தை நம்மளால கண்ணாலேயே பார்க்க முடியாது மொத்தமா அவ்வளவு. ஏன்னா நம்மள்ட்ட இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பணம், அதாவது பிரிண்டட் கரன்சியே ஒரு 18 இருந்து 19 லட்சம் கோடி தான் இருக்கும். 53 லட்சம் கோடி கரன்சியா கூட இது பிரிண்ட் பண்ணி வைக்க முடியாது, அவ்வளோ பணம். அப்ப இந்த பணத்தை நம்ம ஒரு வருஷத்துக்கு செலவு பண்றோம், 2026-27க்கு. அப்ப இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணும் பொழுது யாரை கேட்கணும்? ஏன் பணத்தை என்ன கேட்டு செலவு பண்ணணும்? அப்ப எனக்காகத்தான் நான் இது ஒரு மக்களாட்சி நாடு, மறைமுக மக்களாட்சி இருக்கிறதுனால என்னுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னோட உறுப்பினர்கள் எங்க இருக்காங்க? லோக்சபால் இருக்காங்க. லோக்சபால் எத்தனை பேர் இருக்காங்க? 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பெரும்பான்மை 273 பேர். இந்த 273 பேர் ஆதரவு இருக்கிறதுனாலதான் ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த கட்சி தன்னுடைய அமைச்சர்கள், அமைச்சரவை குழு, பிரதமர் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஒரு வரம்பு வச்சிருக்கிறோம். மொத்த இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% இருக்க வேண்டும். அப்போ ஒரு 81 பேர் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அமைச்சர்களா இருக்கலாம். அப்ப இந்த 81 பேரும் 53 லட்சம் கோடியை இவங்க தான் செலவு பண்ண போறாங்க. இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறைக்கு தகுந்த மாதிரி, கப்பல் துறையா அதுக்கு இத்தனாயிரம் கோடி, இல்ல வந்து ஒரு போக்குவரத்து துறையா அதுக்கு இத்தனாயிரம் கோடி, டிஃபென்ஸா அதுதான் நிறைய செலவு பண்ணுவோம். 53 லட்சம் கோடி செலவாகுதுன்னா அதுக்கு 10 லட்சம் கோடிக்கு பக்கம் பாதுகாப்புக்கே நம்ம வந்து அதுக்கு மேல வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒவ்வொரு அமைச்சர் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து, நீங்கெல்லாம் நாட்டுக்காக இந்த தியாகத்தை பண்ணணும், இவ்வளவு பணத்தை செலவு பண்ணுங்க. அருணாச்சலம் படத்துல 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ற மாதிரி ஒரு வருஷத்துல 53 லட்சம் கோடி வந்து செலவு பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய அமைச்சர்களுக்கு வந்து இருக்கு. இப்படி இந்த 81 பேரும் இவ்வளவு பணத்தை முதல்ல நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட் கொடுத்துருவாரு 53 லட்சம் கோடிக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சரும் தனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி அவரு இண்டிவிஜுவலா கேட்கணும். அப்படி அவர் கேட்கறதுக்கு பேர் தான் மானிய கோரிக்கை. அப்படி அவர் கேட்கும்போது 273 பேர் இருந்தா ஆளுங்கட்சி, ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கலாம். ஆனா 543 பேருமா ஆளுங்கட்சியா இருப்பாங்க? எதிர்கட்சிகள் உள்ள இருப்பாங்கல்ல. ஒரு அமைச்சர் எனக்கு ஒரு துறைக்கு 10,000 கோடி வேணும்னு கேட்டா வச்சுக்கோங்க, பேஷா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. உனக்கு எதுக்கு 10,000 கோடி, அது வேண்டாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப மக்களவையில தான் இந்த பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒன்று நடக்குது. ஸோ மக்களவையில 2 விஷயம், அதாவது சட்டம் இயற்றுறது தான் பாராளுமன்றத்தோட வேலைனா, பணம் கொடுக்கறது முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அந்த பணம் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் மானிய கோரிக்கைன்னு வச்சிருக்காங்க. மானிய கோரிக்கைகள் வாக்களிக்கும், மானியத்தை நிராகரிக்க அல்லது குறைக்க, கொடுக்கலாம் இல்ல குறைக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இப்படி இவங்க அப்ராப்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஒதுக்கீட்டு நிதி ஒதுக்கும் மசோதா அப்படிம்பாங்க. அப்ப பணத்தை அவங்க கேட்கறாங்க, 53 லட்சம் கோடி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி அவங்க கேட்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சரும்
தனித்தனியா எனக்கு இவ்வளவு மானியம் வேணும்னு சொல்லி கேட்டுதான் மொத்தமா ரெடி ஆகுது 53 லட்சம் கோடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆளுங்கட்சி மெஜாரிட்டி இருக்கிறதுனால கொடுத்துடலாம்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா மொத்த அமௌண்ட்டுக்கு ஒரே ஒரு பில்லு. அந்த ஒரு பில்லுல எல்லா அமைச்சர்களும் கேட்டாங்க, கேட்டது மொத்தமா இவ்வளவு வந்திருக்கு, இந்த அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு போடக்கூடியது ஆபரேஷன் பில். சரி, இவ்வளவு பணத்தை நீங்க எடுக்கிறீங்களே, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வரும்? வீட்டுக்கு பட்ஜெட் போட்டா நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை வச்சுக்கிட்டு பட்ஜெட் போடுவோம், இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கு பட்ஜெட் போட்டா அக்கௌண்ட்ல அன்னைக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு வருஷம் என்பது மாசம் மாசம் வரும், அன்னன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும். வர்றதை வச்சு நம்ம செலவு பண்ண போறோம், உருட்டி பிரட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு தான் ரிசர்வ் பேங்க்ல நம்ம 3 மாசம் கடன் வாங்குறது, அடுத்த மாசம் தந்துடுறேன், அதுக்கு அடுத்த மாசம் தந்துடுறேன், அப்படியே பிரட்டிட்டே இருப்போம். இதுதான் கவர்மெண்டோடைய ப்ராசஸ். அப்ப பணம் வர்றதுக்கு ஒரு மசோதா போடணும், பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மசோதா, பணத்தை உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு மசோதா. இந்த பணத்தை உள்ள கொண்டு வரதுக்கு போடக்கூடிய மசோதா தான் நிதி மசோதா. பட்ஜெட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, பாசிங் ஆஃப் 2 மணி பில்ஸ். ஒரு மணி பில் பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 53 லட்சம் கோடி. இன்னொரு மணி பில் ஒரு வருஷத்துக்கு பணம் எவ்வளவு வரும்? அதுவும் 53 லட்சம் கோடி. இப்படி கரெக்டா 53 லட்சம் கோடி வரும். எனக்கு வர்றது 30 35 தான் வரும், மீதி என்ன கடனா வாங்கிடுவேன். அந்த கடனும் யார் யார்ட்ட எப்படி வாங்க போறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிடுவேன். அதான் பட்ஜெட்டு. அப்ப பட்ஜெட்னா ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளவு பணம் எடுக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் எனக்கு உள்ள வரப்போகுது அப்படிங்கிற 2 பில்ல பாஸ் பண்றது பட்ஜெட் கொடுத்தோட முடிவா இருக்கும். அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணுவாங்க. இதுல லோக்சபால தான் இந்த மானிய கோரிக்கை பணத்தை எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் எந்திரிச்சு நின்று எனக்கு இது வேணும்பா அப்படிம்பாங்க. இதே தமிழ்நாட்டுல இப்ப கூட நிறைய பேர் பாலிசி நோட் போடுங்க சார் அப்படிங்க. பாலிசி நோட் வராது. பாலிசி நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அமைச்சரும் தனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கறது. அப்படி இன்னும் கேட்கவே இல்லையே. இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணது இடைக்கால பட்ஜெட், ஏன்னா எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால. அப்ப இடைக்கால பட்ஜெட்ல பணம் வேணும்னு ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியா கேட்டிருக்க மாட்டாங்க, அப்படி கேட்கவும் இல்லை. இனிமே தான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கொடுப்பாங்க. நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய உரையை வாசிப்பாரு, எல்லாரும் நம்ம கேட்கத்தான் போறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அமைச்சர்களும் எனக்கு இவ்வளவு பணம் வேணும் இவ்வளவு பணம் வேணும்னு கேட்க போறாங்க. அந்த ஒவ்வொரு அமைச்சரும் எந்திரிச்சு நின்று பணத்தை கேட்கும் பொழுதுதான் அவர் அந்த பாலிசி நோட்டை வெளியிடுவார். அது வரைக்கும் அந்த பாலிசி நோட் ஒரு ரகசிய ஆவணம். 2026க்கான பாலிசி நோட் ரெடி ஆகி கொண்டிருக்கிறத தவிர இன்னமும் பிரிண்டே ஆயிருக்காது. சோ இதுல மக்களவை தான் முக்கியமான பங்கு இருக்கு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு மாநில சட்டமன்றம். அடுத்தது மாநிலங்களவைன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆவே இருக்க ஸ்டேட்டே 6 தான் இருக்குது. ஆனா சென்ட்ரல்ல நமக்கு கன்ஃபார்மா ராஜ்யசபான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இதுல இவங்கனால மானிய கோரிக்கை அங்க நடைபெறாது. பணம் செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு அங்க இருக்கிற ஒருத்தரை கூட கேட்க மாட்டாங்க. எல்லா மானிய கோரிக்கையும் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்ராபரேஷன் பில்லா ரெடி பண்ணி அந்த பில்லு ராஜ்யசபாக்கு போகும்போது அது நம்ம அந்த புஷ்பா படத்துல புஷ்பா சீல போட்டா வண்டியை நிறுத்தாம போகணும்னு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மசோதா பண மசோதான்னு ஸ்பீக்கர் சீல் அடிச்சிருவார். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் சபாநாயகருடையது. அவர் அடிச்சிட்டாருன்னா அது புஷ்பா சிம்பிள் மாதிரி. ராஜ்யசபா பார்த்தோன்னே அது மணி பில், உடனே நம்ம திருப்பி கொடுத்துடணும். மேக்சிமம் 14 நாள் தான் வச்சிருக்க முடியும். 14 நாள்ல அந்த மசோதா பிரசிடென்ட் கிட்ட போயிடணும், நிறுத்தாம போயிடணும். எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டாங்க, அந்த கொடுத்த பில்ல லோக்சபால இருந்து எடுத்துட்டு போய் அப்படியே பிரசிடென்ட்டை கொடுத்து 14 நாளைக்கு முன்னாடி நாங்க ராஜ்யசபால ஒரு பில்லு கொடுத்தோம், இன்ன வரைக்கும் உள்ளதான் வச்சிருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு 15ஆவது நாள் காலையில அந்த பில்லு ராஜ்யசபா ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு சைன் ஆகி சட்டமாக மாறிவிடும். அப்ப ராஜ்யசபாவால என்ன பண்ண முடியும்? 14 நாள் மட்டும் தான் டிலே பண்ண முடியுமே தவிர அப்ராபரேஷன் பில் பணம் நிதி ஒதுக்கு மசோதா நிதி மசோதா இதுல தலையிட முடியாது அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்தது இப்ப மானிய கோரிக்கையில ஒவ்வொருத்தரும் பணம் கேட்பாங்க அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு அமைச்சர்களும் பணம் கேட்பாங்க, என்னோட துறைக்கு இத்தனை ஆயிரம் தொகை வேணும்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாத்தையுமே கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா சில பணத்தை கேட்க முடியாது. உதாரணத்துக்கு பிரசிடென்டுடைய சம்பளம், பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கலாமா வேண்டாம், அதை கேட்கற அளவுக்கு அங்க எந்த எம்பியால கேட்க முடியும், லோக்சபா மெம்பரால கேட்க முடியும். அப்ப சில பணத்தை அவங்கள்ட்ட கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. இந்தியாங்கிற நாடே கொலாப்ஸ் ஆகி போயிடும். அப்படி சில வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சார்ஜ்டு அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அதாவது வாக்களிக்கப்படாத செலவினம். இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட இந்த பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. இந்த பணம்லாம் எடுக்கிறதுங்கிறமே எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய திரள் நிதியம் அல்லது இந்திய ஒருங்கிணைந்த நிதியம் கன்சாலிடேட் பண்றது, ஒட்டுமொத்த பணமும் அங்கதான் இருக்கும். இதுக்கான ஆர்டிகல் தனியா 266. எல்லா பணமும் அதுக்குள்ளதான் போகும். நமக்கு வாங்கக்கூடிய ₹1 இருந்தா கூட கன்சாலிடேட் பண்ணக்குள்ள இந்தியாவுக்குள்ள போயிடும். நம்ம ₹1 எடுத்தா கூட அதுக்குள்ள தான் வெளியே வரும்.
இதுக்குள்ள ₹1 உள்ள போட்டாலும் அதுக்கு ஒரு சட்டம் தேவை. இதுக்குள்ள இருந்து ₹1 வெளியே எடுத்தாலும் அதுக்கு ஒரு சட்டம் தேவை. வெளியில் எடுக்கிறது தான் அப்ராபரேஷன் பில்லு, அப்ராபரேஷன் ஆக்டா மாறும். உள்ள கொண்டு போறது தான் பினான்ஸ் பில்லு, பினான்ஸ் ஆக்டா வந்து மாறும். இங்க இருந்து எடுக்கக்கூடிய பணத்தை எங்க வைப்போம்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், பொது கணக்கு அப்படின்னு அப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுவும் இதே ஆர்டிகல் 266 தான் அந்த பொது கணக்கு. அப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பணத்தை எடுத்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்குள்ள வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ளேயே இருக்கும். இல்லாட்டி தினம் போய் பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு அமைச்சரும் எல்லா எம்பி வாங்கப்பா, எல்லாரும் 543 தொகுதியில பிஸியா இருக்கிறாங்க, எல்லாரும் வாங்க வாங்க அப்பப்ப கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு டெல்லியில வந்து தங்கிருங்க, புதுப்பினாரு ஆக்ரால சனி ஞாயிறுலாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா செஷன் வந்து அட்டன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இவ்வளவு பணம் வேணும்பா 53 லட்சம் கோடி அப்படின்னு கேட்டு அந்த ஒன் டைம் வாங்கிட்டோம்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பணம் ஃபுல்லா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்குள்ள வந்துடும். ஒரு வருஷம் முடியும் போது கரெக்டா மார்ச் 31 அந்த பப்ளிக் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் எக்ஸ்பயர் ஆகி திரும்ப யூட்டர்ன் போட்டு கன்சாலிடேட் பண்ணக்கூடிய போயிடும். அதனால இந்த பணம்லாம் லேப்ஸ் ஆயிருமே அப்படிங்கிறதுனால மார்ச் மாசமே நிறைய செலவு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கூட உங்களுக்கு பேப்பர் நோட் கட்டு வேணுமா, பேனா வேணுமா, பென்சில் வேணுமா, எல்லாமே அதுக்கு பேர் மார்ச் ரஷ் அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுனால. இது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா 266 தான் இருக்குது. இதுக்கு அடுத்து 267 அப்படிங்கிறது எதிர்பாராத செலவு நிதியம் அப்படிம்பாங்க. கண்டிஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி. சுனாமி வருது, பூகம்பம் வருதுன்னா நமக்கு முன்னாடியே தெரியாது. பட்ஜெட் போடும்போது அதுக்கு சேர்த்து எப்படி நம்ம பட்ஜெட் போட முடியும்? அப்ப ஒரு அவசர நிதியா ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கக்கூடியதான் ஆர்டிகல் 267. பிரசிடென்ட் கிட்ட பவர் கொடுத்திருப்போம். பிரசிடென்ட்டுக்காக பினான்ஸ் செக்ரட்டரி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவார். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. இப்ப இதுல நாம் சொல்லக்கூடியது இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஓட்டெடுப்பே நடத்தாம, அதாவது லோக்சபால வந்து மானிய கோரிக்கை நடக்காம எடுக்கக்கூடிய பணம் பிரசிடென்ட்டுடைய சேலரி. அடுத்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய சம்பளம், அவங்களுக்கான சம்பளத்தை எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. சிஏஜி வந்து பொது பணத்தின் பாதுகாவலன், வாட்ச்டாக் ஆஃப் பப்ளிக் மணி. அவர் தான் வந்து நம்ம எடுத்து செலவு பண்ற பணம் கரெக்டா செலவாயிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடியவர். அப்ப அவருடைய சம்பளத்தை இது பண்ணலாமா? அப்ப அந்தையும் வந்து ஓட்டெடுப்பு வராது. அடுத்து யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், யூபிஎஸ்சி முக்கியமான ஒரு அமைப்பு, அவங்களோடதும் வராது. அடுத்து கடன், நம்ம கடன் வாங்கிட்டோம், கடனுக்கு வட்டி கட்டுறது போய் ஏங்க வட்டி கட்டலாமா வேண்டாமா, கட்டாட்டியும் சும்மா விடுவானா கடன் கொடுத்தவன்? அப்ப கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும். உச்சநீதிமன்றத்தினுடைய நிர்வாக செலவு, நாடாளுமன்றம் சார்ஜ் அறிவிக்கும் செலவுகள், நாடாளுமன்றம் வேற ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டெடுப்புக்கு இல்லாமன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் வந்து நமக்கு இதுல வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து போன தடவை குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் இங்க தான் இருக்குது. ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட் அலாட்மெண்ட் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கு? முதல்ல வந்து பார்த்தோம்னா பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்றது பினான்ஸ் மினிஸ்டர் அல்வாக்ன்றது எல்லாமே முடிஞ்சிடும். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டுக்காக, அதாவது பிரசிடென்ட் தான் எல்லா வேலையுமே பண்ணணும் அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் அவர்கிட்ட தான் இருக்குது ஆர்டிகல் 53 படி. பட் அவர் டைரக்டாவோ சபார்டினேட் மூலமோ பண்ணலாம். அவருக்காக நிதியமைச்சர், அப்ப நிதியமைச்சர் என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், ஒரு பட்ஜெட் கூட்டம். இதுல அதிக மணி நேரங்கள் 2 மணி நேரம் 42 என்னமோ அதிக மணி நேரம் உரையாற்றியது நிர்மலா சீதாராமன். அவங்க தான் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. அதிக முறை பட்ஜெட் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 10 டைம் கொடுத்து மொரார்ஜி தேசாய் வந்து நம்பர் 1ல இருக்காரு. 9 டைம்ஸ் தொடர்ந்து கொடுத்தது நிர்மலா சீதாராமன், அவங்க தான் மாண்புமிகு நிதி அமைச்சர், அவங்க தான் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி அவங்க பிரசன்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அடுத்து பொது விவாதம், ஜெனரல் டிஸ்கஷன். ஸோ பட்ஜெட்னு ஒன்று பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப எதுவுமே இருக்காது, எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறோம்பாங்க. இந்த டிஸ்கஷன் லோக்சபாலையும் நடக்கும், ராஜ்யசபாலையும் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ராஜ்யசபால வெறும் டிஸ்கஷன் மட்டும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்காது. அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், துறைவாரி நிலைக்குழுக்கள், நிறைய கமிட்டிகள். அதுவும் குறிப்பா நம்ம 1993ல 17 குழுக்கள் ஆரம்பிச்சோம், ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கமிட்டியோட எண்ணிக்கையை 2004ல 2 அடிச்சு விட்டா 24 வரும். 24 குழுக்களாக எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டது. அந்த கமிட்டியில வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த பொது விவாதம் கமிட்டி, இந்த 2 கடையில ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் தான் ஓட் ஆன் அக்கௌண்ட். அந்த இடத்துல நான் சொன்னேன், அடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு ஓட் ஆன் அக்கௌண்ட். இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, பட்ஜெட் உரை பிப்ரவரி 1 அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 1 பணம் நம்ம வந்து செலவு பண்ணணும். இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் மாசம் 1 முன்னாடியே முடிஞ்சு அப்ராபரேஷன் பில்லும் பினான்ஸ் பில்லும் பாஸ் ஆயிருந்ததுன்னா தான் பட்ஜெட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஏப்ரல் 1 நம்ம செலவு பண்ணக்கூடிய காசு சட்டப்படி வந்துருச்சுன்னு அர்த்தம்.
அப்படி ஒருவேளை அந்த கூட்டத்தொடர் முடியலை அப்படின்னம்னா அப்ப நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி எப்படி செலவு பண்ணுவோம்? ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றேன், ஏப்ரல் 1ஆம் தேதி பட்ஜெட் நடந்துகிட்டே இருக்கு, திடீர்னு அரசாங்கம் கவுந்து போச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, அரசாங்கமே கவுந்து போச்சு, அப்படியேதான் ஒண்ணுன்னா யாரை கேட்டு நீ ஏப்ரல் 1ஆம் தேதியில செலவு பண்ண அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துக்கு, அதாவது 12 மாசத்துக்கு நான் பட்ஜெட் போடுறேன். இந்த 12 மாசத்துக்கு எவ்வளவு வருமோ அதை 2 மாசத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர் பார்த்தோம்னா 12 மாசத்துக்கு நான் 12,000 ரூபான்னு சொல்றேன். அப்ப மாசம் 1000 ரூபாய், 2 மாசத்துக்கு 2000 ரூபாய். அப்ப இந்த 2000 ரூபாயை எடுத்து வைக்கிறதா ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ். முதல்லயே நம்ம கேட்டு, எப்பா பட்ஜெட்டுக்கு இவ்வளவு போட்டிருக்கேன், 53 லட்சம் கோடி போட்டிருக்கோம், அந்த 53 லட்சம் கோடிக்கு 2 மாசத்துக்கு இவ்வளவு வருது, அந்த 2 மாசத்துக்கு நாங்க இவ்வளவு எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு முன்னாடியே வாங்கிடணும். அதுக்கு பேரு ஓட் ஆன் அக்கௌண்ட். வீட்டுல அப்பாட்ட டூருக்கு போகணும்னு பணம் கேட்கறோம்னா நான் தர்றேன் அப்படின்ட்டாருன்னா அதோட விட்டுட்டு திடீர்னு அவர்கிட்ட போய் ஃபுல் பணம் கேட்கும் பொழுது நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனையாகும். அதனால என்ன பண்ணுவோம், முன்னாடியே அவர்கிட்ட தர்றேன்னு சொன்ன உடனே அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டோம்னா, ஏற்கனவே நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இனிஷியல் ப்ராசஸை நம்ம அப்ரூவல் வாங்கிடணும். ஸோ ஒரு கேப்பே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஓட் ஆன் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ ஓட் ஆன் அக்கௌண்ட் முடிஞ்சிடும். கமிட்டி ஸ்க்ரூட்டனி பண்ணிட்டு இருக்கோம். கமிட்டி எல்லாமே ஸ்க்ரூட்டனி பண்ணதுக்கு அப்புறமா மானிய கோரிக்கை ஆரம்பிக்கும். இந்த மானிய கோரிக்கை தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் தனித்தனியா பணம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். மானிய கோரிக்கையில எல்லா அமைச்சர்களுமே கண்டிப்பா எந்திரிச்சு பணத்தை கேட்டு அதுல எல்லாத்தையுமே என்னப்பா இந்த அமைச்சர்களை கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பீக்கர் அங்க இருப்பாரு. அவர் ஒரு மோஷன், கில்லோட்டின் மோஷன் அப்படிம்பாங்க. கில்லோட்டின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப தலையை வெட்டுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒண்ணு, ஒரே வெட்டு துண்டா வெட்டிவிடும். அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவரைக்கும் விவாதம் பண்ண மசோதா கிராண்டு, பண்ணாத கிராண்டு எல்லாத்தையும் ஒன்னா தூக்கிவிட்டு, எப்பா மொத்தமா எல்லாத்தையுமே 53 லட்சம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாரும் ஆளுங்கட்சிக்காரங்களா இருப்பாங்கல்ல, மேக்சிமம் மெஜாரிட்டி அவங்க இருப்பாங்கல்ல, அப்ப எல்லாரும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அது பாஸ் ஆயிரும். அப்ப கிலோட்டினை போட்டு பாஸ் பண்ணி க்ளோஸ் ஆகி போயிடும். பட் இந்த ப்ராசஸ் ஓரளவுக்கு எதிர்கட்சிகள் கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு சிலது வச்சிருக்கிறோம். அடுத்தது நான் சொல்றேன். இப்படி மானிய கோரிக்கை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததா ஒதுக்கீட்டு மசோதா போடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் பாசிங் அப் அப்ரோப்ரியேஷன் பில். அதுக்கப்புறம் இது பணத்தை எடுக்கிறது. இந்த மானிய கோரிக்கையில எவ்வளவு பணம் அவங்க கேட்டாங்களோ அதைத்தான் பில்லா போடுவாங்க. அதுல இருந்து ₹1 கூட அதிகமா போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு துறை அமைச்சரும் தனித்தனியா கேட்டாரு. அதைத்தான் அப்ராபரேஷன் வந்திருக்கணுமே தவிர இதுல எந்த மாற்றமே இருக்காது. அப்படி மாற்றம் இல்லாதனால அப்ராபரேஷன் பில்லுல பணத்தை கூட்ட மாட்டாங்க, ஆனா குறைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் பில். ஃபினான்ஸ் பில்ல பார்த்தோம்னா டாக்ஸ், இந்த பணம் செலவு பண்றதுக்கு எவ்வளவு பணம் உள்ள வரப்போகுது, நாங்க இன்கம் டாக்ஸ்ல இவ்வளவு வாங்குறோம், ஜிஎஸ்டி இவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்றதா இந்த பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில். இப்ப இந்த பில்லுல இங்க இருக்கக்கூடிய லோக்சபா மெம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டா, எஸ் தே கேன் சஜஸ்ட், சேஞ்ச் பண்ணலாம். ஆனா வரியை அதிகப்படுத்த சொல்லக்கூடாது. செலவு பண்ண போறவங்களே எனக்கு 53 லட்சம் கோடி போகும்னு சொல்றாங்கன்னா, பணத்தை கொடுக்குறவங்க ஒருத்தர் 500 ரூபா கேட்டா நம்ம 500 ரூபா முழுசா கொடுக்கலாம், 400 ரூபா கொடுக்கலாம், இல்ல 200 ரூபா கொடுக்கலாம். நம்ம வடிவேல் சார் காமெடி மாதிரி, ஒரு அண்ணன் தானே கேட்கிற, கேளு எவ்வளவு வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னையும் மதிச்சு அப்படின்னு அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அப்ப 500 ரூபா கேட்கறவனுக்கு 500 ரூபா தான் கொடுக்கப்படும். அப்ப டாக்ஸை அதிகப்படுத்துறது லோக்சபாவில் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்களோ ஃபினான்ஸ் பில்ல அந்த மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த 2 பில்லு பாஸ் ஆச்சுன்னா பட்ஜெட் முடிந்து விட்டது என்று அர்த்தம். அடுத்து பட்ஜெட்டுடைய முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்ஜெட் உரை, பட்ஜெட் ஸ்பீச்சே நமக்கு இது வெப்சைட்லேயே கிடைக்கும். ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பட்ஜெட்டோடைய காமன் முக்கியமானதே அதுதான். அடுத்து மானிய கோரிக்கை. மானிய கோரிக்கை கிராண்ட்ஸ் எவ்வளவு கேட்கறாங்கன்னு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா போட்டிருப்பாங்க. அப்புறமா ஃபினான்ஸ் பில் பணம் எடுக்கிறதுக்கு FRBM, இந்த அப்ரிவியேஷன் முக்கியம், பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் பார்த்தோம்னா 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க. 2003ல சட்டம் கொண்டு கேட்கல, அது 2000ல பில்லா கொடுக்கும் போது மசோதாவை எதுல எதை கேட்கறதுன்னு தெரியல. அதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கிறது எங்க இருந்தா தப்பான கொஸ்டின் எடுக்க தெரியுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த FRBM பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசம் 2000ல பில்லு சப்மிட் பண்ணிருக்காங்க. இவங்க தேதியோட கேள்வி எடுக்கிறாங்க, ஜனவரி 17 ஜனவரி 2000 அப்படின்ட்டு. எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியல. பட் 2003 தான் FRBMனு ஒரு சட்டம் வந்துச்சு, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். என்னன்னா நாம இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாது, கடன் வாங்குறதுக்கு ஒரு வரம்பு கட்டக்கூடிய சட்டம் தான் இந்த FRBM. அவ்வளவுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய 3 டாக்குமெண்டோட பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கொஞ்சம் நம்ம டாக்ஸ் வரவு எல்லாத்தையும் எக்கனாமில படிச்சதுக்கு அப்புறமா FRBM டீடைலா பார்க்கலாம். அடுத்து இதோட காம்பனன்ட்ல ரிசிப்ட் பட்ஜெட், எவ்வளவு வரக்கூடியது அப்படிங்கிற ரிசிப்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது செலவு,
அப்புறம் பட்ஜெட் அட் எ கிளான்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வரும். இதுல இருந்து நம்ம கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்புறம் அவுட்கம் பட்ஜெட், இது இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன நடக்கும், இவ்வளவு செலவு பண்ணா என்ன கிடைக்கும், தட் இஸ் அவுட்கம் பட்ஜெட். அடுத்து பட்ஜெட் ஹைலைட்ஸ், பட்ஜெட்டோட ஹைலைட் என்ன, என்னென்ன வந்து முக்கியமான திட்டங்கள் இருக்கு, இதையும் நம்ம வந்து படிப்போம். அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் நமக்கு. அடுத்து ஃபினான்ஸ் பில் விளக்க குறிப்பு, நமக்கு ஃபினான்ஸ் பில்லில் வந்து பார்த்தோம்னா ஒரு மெமோரண்டம், எதுக்காக இந்த டேக்ஸ் எல்லாம் வாங்குறோம், எப்படி வரும் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் பில்லுடைய விளக்க குறிப்பு. தீஸ் ஆர் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இந்த எஃப்ஆர்பிஎம்ல இருக்கக்கூடிய 3 அறிக்கைகள் கட்டாயமா சொல்லணும். 2003 சட்டப்படி வச்சிருக்காங்க. அது 3ஓட பேர் என்ன அப்படிங்கிறது முக்கியம். ஒன்னு மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட், பேரியல் பொருளாதார கட்டமைப்பு அறிக்கை. அதாவது இந்தியா முழுசும் என்ன ஜிடிபி எவ்வளவு, முக்கியமான குறியீடுகள்லாம் என்னென்ன இருக்கு, என்ன லெவல்ல இருக்கிறோம், நம்ம எல்லாத்த பத்தியும் பேசக்கூடியதான் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கணும்பா பட்ஜெட்டோட அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்க சட்டப்படி செய்யறாங்க. அடுத்தது 2வது டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். நிதி கொள்கையில உங்களுடைய யுக்தி என்னப்பா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, இப்படியே கடன் வாங்கிட்டே தெரியலான்னு இருக்கீங்களா, இல்ல கடன் அடைக்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு சொல்றது. அடுத்தது மிட் டேர்ம்ல நீங்க வந்து ஒரு 3 வருஷத்துல என்ன பண்ணலாம்ன்றீங்க, அடுத்த 3 வருஷங்களுக்கு என்ன டார்கெட்டா வச்சிருக்கீங்க, பிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் இதெல்லாம் குறைக்கலாம் இருக்கீங்களா, இல்ல அப்படியே விட்டலாம் இருக்கீங்களா, அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதான் நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் அப்ப வந்து முக்கியம். 3 என்னென்ன பார்த்தா மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஒன்று, அடுத்து பிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் ஒன்று, அடுத்து வந்து பார்த்தோம்னா மீடியம் டேர்ம் பிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். இது 3 ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது ஜெனரல் டிஸ்கஷனு 2 அவையிலுமே நடைபெறும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தியும் சொல்லிட்டேன். 93ல 17 ஸ்டாண்டிங் கமிட்டி, 2004ல 24 ஸ்டாண்டிங் கமிட்டி, அதாச்சும் அவங்க வந்து ஸ்கூட்டனி பண்ணுவாங்கன்னு. கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 19 மாண்டேகோ செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டப்படி 1921ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. இவருக்கான ஆர்டிகல் 148 to 151 இதை பத்தி சொல்லுவாங்க. இவர் ஒரு 3 ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. 3 ரிப்போர்ட்ல ஒரு ரிப்போர்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பத்தி, பொதுத்துறை நிறுவனங்கள், அந்த ரிப்போர்ட்டை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக கமிட்டி இருக்கு. கமிட்டி ஆன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு ஒரு கமிட்டி வந்து இருக்குது. கிருஷ்ணன் மேனன் ரெக்கமெண்டேஷன் படி அது 64 என்னமோ ஏற்படுத்தப்பட்டது. இவங்க வந்து 2 எடுத்துக்குவாங்க. ஒன்னு அப்ராபரேஷன், பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட், இன்னொன்னு பணம் உள்ள வரதுக்கு ஃபினான்ஸ், அதுக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட். இந்த 2 ஆடிட் ரிப்போர்ட்டையும் இவங்க வந்து பிஎஸ்சி வந்து நல்ல தரவா வந்து விவாதம் பண்ணுவாங்க. இப்ப இவங்க பிஎஸ்சி கிட்ட தான் சிஏஜி ஒர்க் பண்றாரு. அப்ப சிஏஜி அசிஸ்ட் பிஎஸ்சி அப்படிம்பாங்க. சிஏஜிக்கு ஏற்கனவே சொன்னேன் நானு, வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் மணி, பொது பணத்தின் பாதுகாவலன் சிஏஜி. அப்புறம் இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 பேர் இருப்பாங்க. 22 பேர்ல 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதனுடைய சேர்மன் வழக்கமா வந்து பார்த்தோம்னா பை கன்வென்ஷனா யார் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பாரு. அது வந்து ஒரு 1967 இருந்து அந்த மெத்தட் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சிக்காரர் தான் இருந்திருக்காங்க. அப்ப எதிர்கட்சிக்கார கையில பிஎஸ்சி கொடுத்தா தான் கரெக்டா பணத்தை செலவு பண்றாங்களா இல்லையானு ஆடிட் எல்லாத்தையும் பார்த்து துருவி கேட்க முடியும். அதுக்காகத்தான் பிஎஸ்சி வந்து எதிர்கட்சியிட்ட கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான ஒண்ணு. அடுத்து இந்த கமிட்டி ஸ்டேஜுக்கு அப்புறம் மானிய கோரிக்கை வந்து பார்த்தோம்னா மக்களவையில் மட்டும்தான் நடக்கும். அதுல சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சரை வாக்கெடுப்பு பண்ண முடியாது. எதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்படி ஒவ்வொரு துறை அமைச்சரும் கேட்கும் பொழுது ஆளுங்கட்சிக்காரங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, எதிர்கட்சிக்காரங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம்னா கட் மோஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். நமக்கு கட்டு அப்படின்னம்னா என்ன, அதான் 3 கட்டு இருக்குது. நம்ம கட்டுனா கடையில நான்வெஜ் வாங்கும் பொழுது பிரியாணி கட்டா, குழம்பு கட்டா அப்படிம்பாங்க. ஆடி மாசம் நமக்கு வேற மைண்ட் அங்க போகுது, அந்த இதை விட்டுருவோம் நம்ம. ஸோ கட்டு அப்படின்னம்னா வெட்டுறது அப்படிங்கிறத 3 வெட்டு வச்சிருக்காங்க. பொருளாதார வெட்டு, எக்கனாமிக் கட்டு, பாலிசி கட்டு, கொள்கை வெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டோக்கன் கட்டு. இப்படி 3 கட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தோம்னா ஒரு உதாரணம், ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மூவி போலான்னு பிளான் பண்றாங்கன்னா இந்த மூவி போலான்னு பிளான் பண்ணக்கூடியது ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர் பிளான். மூவி போவோம், அதுல வந்து நம்ம வந்து பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம், போகும்போது நம்ம கேப்ல போகலாம், வரும்போதும் கேப்ல வரலாம். இப்படின்னு சொல்லும்போது ஒரு 3000 rupees வந்து பிளான் போட்டுருவாங்க. மூவி பிளான் அப்படின்னா 3K வந்து பிளான் போட்டாச்சு 2 பேர் சேர்ந்து. இப்போ வந்து பணம் வந்து இந்த ஃபேமிலியில ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடென்டி, ஒரு எடுத்துக்கிட்டு தானே பார்க்குறோம். ஹஸ்பண்ட் தான் வந்து பர்மிட் பண்றாரு. ஸோ ஒய்ஃப் வந்து எல்லாரும் ப்ரப்போஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு 3000 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான் வேண்டாம், இன்னைக்கு வந்து எனக்கு மைண்ட் சரியில்லை, படமே நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னம்னா அப்போ மூவிக்கே போக போறதில்ல. இதே தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே கட் மோஷன்ல
இந்த எதுவுமே வேண்டாம்ப்பா. ஒரு அமைச்சர் வந்து கேட்கறாரு, எனக்கு இத்தனாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு அமைச்சர் வச்சுக்குவோம். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து ஒலிம்பிக் வந்து அதிகப்படுத்தணும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதியிலையும் நம்ம வந்து நிறைய கிரவுண்ட் ஏற்படுத்துறோம், நிறைய பண்றோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வேண்டாம், முதல்ல நம்ம மற்ற விஷயத்த போக்கஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதெல்லாம். அப்படி ஒன்று வருதுன்னா அப்ப அது இல்லாமையே போயிருதுல, பிளானே டிராப் ஆகுதுல. அப்போ ஒரு துறைக்கு கேட்ட மொத்த மானியமே இல்லாம போச்சுன்னா அது பாலிசி கட், கொள்கை வெட்டு. அந்த கொள்கை வெட்டு நிறைவேறினால் ₹1 குறைக்கப்படும். 10,000 கோடி கேட்ட ஒரு அமைச்சருக்கு அவருடைய தன்மானத்தை பாராட்டி ₹1 அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் பாலிசி கட்டு. இப்போ நம்ம வீட்லயே அதே மாதிரி பிளான் டிராப்னா இங்க ₹1 இருக்காது, இங்க முடிஞ்சு போகும், 0 முடிஞ்சு போச்சு. பட் இங்க நம்ம வந்து தொடச்சு வைக்க கூடாதுங்கிறதுக்காக ₹1 மட்டும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம்னா, மூவிக்கு போலாம், ஆனா இந்த போகும்போது நம்ம கேப்ல போவானா, 2 வீலர்லயே போயிட்டு 2 வீலர்லயே வருவோம். அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் இதெல்லாம் வேண்டாம், மூவியை மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னம்னா செலவை குறைச்சு ₹3000 போட்ட பிளான ஹஸ்பண்ட் புத்திசாலித்தனமா ₹1000 மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, 1K கொண்டு வந்துட்டாருன்னா அப்ப அதுல எக்கனாமிக் கட். இதே மாதிரி ஒரு அமைச்சர் வந்து என்னுடைய துறையில இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்த போறேன், இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு அது கேட்கும் பொழுது இவ்வளவு வேண்டாங்க, அதுக்கு இதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு அல்டர்னேட்டிவ் அவர் சஜஸ்ட் பண்ணி எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்கன்னா அது எக்கனாமிக் கட்டு. அப்ப எக்கனாமிக் கட் நிறைவேறுச்சுன்னா எவ்வளவு குறைக்க சொல்றாங்களோ அவ்வளவு குறைஞ்சு போயிடும். இப்ப ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவு குறைக்க சொல்றாரு, ₹2000 குறைச்சு ₹1000 கொண்டு வாமானா அந்த மாதிரி ஆயிரும், ₹1000 குறைஞ்சு போயிடும். அடுத்து ஒண்ணு என்னன்னா, இந்த ₹3000 ஓகே, மூவி பிளானும் ஓகே, ஆனா வந்து இந்த மூவி போயிட்டு வந்துட்டு அங்க வந்து இந்த பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு அப்படின்னா மூஞ்சியை உருனே வச்சுக்கிட்டு இருப்பாப்ல. அதாவது ஒரு பிரச்சனையுமே இல்லை, செலவு ₹3000 தான், எல்லாமே பண்ணியாச்சு, ஆனா வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பாலிசி ஓகே, பாலிசி கேட்டு அமௌண்ட் ஓகே, எல்லாமே ஓகே, ஆனா ஏதோ ஒரு சின்னது. அப்ப டோக்கனா பேருக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு வெட்டு வெட்டுறது, மொத்த அமௌண்ட் வந்து ₹100 கட் பண்றது. 10,000 கோடியில ₹100 எடுத்தா ஒன்றும் பெருசா ஆக போறது இல்லை. ஸோ டோக்கன் கட் அப்படிங்கிறது பொதுவா ஒரு சின்ன எதிர்ப்பை வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, நான் வெட்டுறேன் அப்படிங்கிறது தெரியறதுக்காக பண்ணக்கூடியது டோக்கன் கட்டு. இன் பிராக்டிக்கல் எந்த கட் மோஷனுமே நிறைவேறாது. எப்படி இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த கட் மோஷன் நிறைவேறுச்சுன்னா குடும்பம் ஒண்ணுமெல்லாம் போகுமோ, அவரு குறைக்க சொல்லி ஒய்ஃப் வந்து கேட்டு ஹஸ்பண்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா அந்த ஃபேமிலி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல அமைச்சர் பணத்தை கேட்டு அமைச்சருக்கு பணம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு கட் மோஷன் நிறைவேறிச்சுன்னா ஆட்சி கலைந்து விடும். ஏன்னா இது நிறைவேறதுக்கு என்ன தேவை, சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. சிம்பிள் மெஜாரிட்டி கூட உள்ள இல்லைன்னா எப்படி அந்த கட்சி ஆட்சியில் இருக்க முடியும்? அப்ப ஆளுங்கட்சி அன்னைக்கு வந்து ஃபுல்லா உட்கார வச்சிருவாங்க, எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி கட் மோஷன் கொண்டு வருவாங்க. யாராவது தாஜ்மஹால் சுத்தி பாக்குறேன், குதுப் மினார் பாக்குறேன், ஆக்ரா பாக்குறேன்னு சொல்லி போனீங்க, பொண்ணே போடும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆளுங்கட்சி வந்து ஃபுல் போஸ்ட்ல வந்து உட்கார வச்சிருவாங்க. அப்ப மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும். பிராக்டிக்கல் எந்த கட் மோஷனுமே நிறைவேறாது. சும்மா எதிர்கட்சிகள் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இப்படி ஒன்று நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அப்ப கட் மோஷனை சும்மா அப்படியே பேருக்கு வச்சு தொடச்சு போட்டு மானிய கோரிக்கையில் அமைச்சர் எவ்வளோலாம் கேட்டாரோ அவ்வளோலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு விட்டு அடுத்து என்ன பண்ணிடுவோம், அப்ராபரேஷன் பில்லை ஏற்றிடுவோம். அந்த அமௌண்ட் எவ்வளோ கேட்டாரோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அப்ராபரேஷன் பில்லை ஏற்றிட்டு இதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஆக்டா மாறும். அந்த ப்ராசஸை சொன்னேன், ராஜ்யசபா போச்சுன்னா 14 நாள் தான் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா பிரசிடென்ட் அப்ரூவல். பிரசிடென்ட்டுக்கு போச்சுன்னா பிரசிடென்ட் அந்த மசோதாவுக்கு நாமம் போடுற மாதிரி 111 ஆர்டிகல் பிரசிடென்ட்டுடைய அசெண்ட். ஸோ 111ல் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கையெழுத்து போடலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா மறுபரிசீலனை பண்ணுன்னு திருப்பி கேட்க முடியாது, ரீகன்சிடர் பண்ணுன்னு கேட்க முடியாது. அப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. யூஸ்வலா ஒரே ஆப்ஷன் தான், ஏன்னா இந்த பில்லையே அவர்கிட்ட முன்னாடியே கேட்டுட்டு தான் இங்க இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும். வித்தவுட் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த சாங்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் மணி பில் கேன் நாட் பி இன்ட்ரோடியூஸ் இன் எய்தர் ஹவுஸ். அதை லோக்சபால அறிமுகப்படுத்துவாங்க, அதை பண்ணவே முடியாது. பிரசிடென்ட் கிட்ட கேட்டுட்டு லோக்சபால மட்டும்தான் பண மசோதா அறிமுகப்படுத்தப்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அடுத்து ஓட்-ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன், அந்த 2 மாசத்துக்கு எடுத்து வைக்கிறது. தேர்தல் மாசங்கள்ல 4-5 மாசம் கூட எடுத்து வைப்போம். இப்ப தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம்னா ஏப்ரல் மே முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலையும் முடிய போகுது, ஆகஸ்ட்ல தான் நம்ம பட்ஜெட்டே கொடுக்க போறோம். அப்ப இன்னமும் மானிய கோரிக்கை நடக்காம ஓட்-ஆன் அக்கௌண்ட்ல தான் தமிழ்நாடு ஓடிக்கிட்டு இருக்கு என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது இந்த பணம் எடுக்கிறதுக்கு நிகரா எவ்வளவு பணம் உள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதா ஃபினான்ஸ் பில், அதை நம்ம பேசிட்டோம். அடுத்து இந்த மணி பில் அப்படின்னமே, அந்த மணி பில் அப்படிங்கிற 110ல் எதெல்லாம் மணி பில் அப்படிங்கிறதுல இதுவும் எக்ஸாம்ல கேட்டாங்க, அதனால எடுத்து வச்சிருக்கிறேன். எந்த ஒரு வரியையும் விதித்தல், நீக்குதல், தள்ளுபடி செய்தல், அப்போ வரி சம்பந்தப்பட்ட எல்லாமே மணி பில் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து
கடன் பெறுதலை ஒழுங்குபடுத்துறது. அரசாங்கம் கடன் வாங்குதுன்னா அதுக்கு ஒரு ரெகுலேஷன் வைக்கிறது, அதுவும் மணி பில்லு. அப்புறம் கன்சாலிடேட் ஃபண்டு, ஒருங்கிணைந்த நிதி, அவசர கால நிதி, அதுக்குள்ள பணம் போறது, அதுல இருந்து பணம் எடுக்கிறது, இது எல்லாமே மணி பில். அடுத்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த அப்ராபரேஷன், பணத்தை எடுக்கிறது மட்டும், அதுவும் மணி பில்லு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா சார்ஜா மாத்துறது, ஏதோ ஒன்று இப்போ பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்கெல்லாம் சார்ஜு, ஓட்டு எடுப்புக்கே வராது, மானிய கோரிக்கையே வராது, அதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு மணி பில்லு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை ஒரு கஸ்டோடியனை வச்சு நம்ம வந்து பணம் வாங்குறது, அது சம்மந்தப்பட்டது எல்லாமே மணி பில் அப்படிங்கிறாங்க. இது இல்லாம இது தொடர்பான செலவு, இன்சிடென்டல் சார்ஜஸ் அப்படின்னா இது தொடர்பானது, அதுவும் மணி பில் தான் அப்படின்னு ஒரு 7 இதை மணி பில் அப்படிங்கிறாங்க. எது மணி பில் வராது, இதையும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஃபைனு, சின்ன சின்ன பண தண்டனைகள், பெனால்ட்டி, அப்புறம் லைசன்ஸுக்காக கொடுக்குற ஃபீஸு, அப்புறம் லோக்கல் பாடி விரிக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து ஃபைன், இதெல்லாம் வந்து வராது, அதெல்லாம் மணி பில் வராதுன்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து பண மசோதாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையான்னு முடிவு செய்யக்கூடியது சபாநாயகர் தான், அவருடைய முடிவே உறுதியானது, இறுதியானது. அடுத்து சபாநாயகருக்கு அப்புறமா அவர் தான் சர்டிஃபை பண்ணுவாரு, ஒரு மணி பில்லை அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமா, ப்ரியர் சாங்ஷன், முதல்ல பிரசிடென்ட்டை கேட்டுக்கிட்டு தான் அந்த பில்லை நம்ம அறிமுகப்படுத்த முடியும். அப்படி அறிமுகப்படுத்தும் போது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுல லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்தவே முடியும். பிரசிடென்ட் கிட்ட முன்னாடியே கேட்கிறோம், லோக்சபால அறிமுகப்படுத்துறோம். அப்படி அறிமுகப்படுத்திட்டு அது மணி பில்னு ஸ்பீக்கர் தான் சர்டிஃபை பண்ணுவார். அப்படி அவர் சர்டிஃபை பண்ணிட்டாருன்னா ராஜ்யசபா போகும். ராஜ்யசபா 14 நாள் மட்டும்தான் வச்சிருக்க முடியும். அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா, அவங்க திருத்தம் சொன்னா அதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் லோக்சபா கிடையாது. அப்ப 2 பேத்துக்கு இடையில ஒரு சாதாரண மசோதால பிரச்சனை வந்துச்சுன்னா 108 படி கூட்டத்தொடர் கூட்டலாம். ஆனா மணி பில்ல சண்டை வந்துச்சுன்னா கூட்டத்தொடருக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவன் 14 நாள் தான் டிலே பண்ண முடியும். புஷ்பாவோட சீல் மாதிரி 14 நாள்ல வண்டி வெளியில வரல, பிரசிடென்ட் கிட்ட மசோதா போகலைன்னா 15ஆவது நாள் காலையில லோக்சபால இருந்து போயிட்டு இந்த பில்லை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஸோ ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது, 14 நாள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதான் 14 நாள் விதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அடுத்து பிரசிடென்ட்டை பத்தி சொல்லிட்டேன், அவரு மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, அவரு ஒப்புதல் அளிக்கலாம், மறுக்கலாமாங்கிறது டவுட்டா இருக்கும். பிரசிடென்ட் எப்படிங்க கட்டாயமா கையெழுத்து போகணுமான்னு கேட்டா பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஒரு கேஸ்னா, பிரசிடென்ட் கிட்ட மசோதா இங்க இருந்து நிறைவேறலாம் போது ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஆனா அவர் கையெழுத்து போடும் போது வேற கவர்மெண்ட் மாறிச்சுன்னா புது பிஎம் வந்துருவாரு உதாரணத்துக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம்ல, அந்த நேரத்தில் அவர் ரிஜெக்ட் பண்ண சொல்றது தான் வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்கணும், திருப்பி அனுப்பக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடணும். அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டா அரசியலமைப்பு திருத்த சட்டம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் கிட்ட இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டா கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுருவாங்க, வேற எதுவுமே பார்க்கவே கூடாது. அப்படி சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட் 24th அமெண்ட்மெண்ட் 1971 71ஆம் சட்டத்திட்டத்துல பிரசிடென்ட் அப்படி பண்ணாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் பில், அதாவது மணி பில் அப்படின்னா பணத்தை பத்தி சொல்லக்கூடியது ஒரு 7 இடம் பார்த்தோம். இதுல ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறதும் ஒரு மணி பில் தான். அதுக்குள்ள என்ன இருக்கு, வெறும் டாக்ஸேஷனை பத்தி சொல்லக்கூடியது. ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடியது ஃபினான்ஸ் பில் 1, ஃபினான்ஸ் பில் 2, வெறும் ஃபினான்ஸ் பில் வேற, ஃபினான்ஸ் பில் 1 and 2 வேற. ஃபினான்ஸ் பில் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இந்த 110ல இருக்கக்கூடிய ஒரு 7 விஷயம், அந்த 7மோ அந்த 7ல ஏதாவது ஒன்னோ அதை வச்சுக்கிட்டு அது கூட ஒரு பொதுவான சட்டமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 2016ல காம்பா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து நம்ம போட்டோம், அதாவது காம்பன்சேஷன் அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காம்பா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டோம் 2016ல. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்காக காட்டெல்லாம் அழிச்சு போடுறாங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, அது அப்போ என்விரான்மெண்ட் லாஸ் ஆகுது. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கான ரூல்ஸு ரெகுலேஷனு ஃபாரஸ்ட்டு எல்லாத்த பற்றி பேசிட்டு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுறதை பற்றி பேசும்பொழுது அப்போ பணம் மசோதாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்துருச்சு, ஃபண்டை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் முழுசா வெறும் பணத்தை மட்டும் எதுவுமே பேசலை, பணத்தோட சேர்ந்து என்விரான்மெண்ட் காடு அது இது எல்லாம் கலந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி கலந்ததை என்ன வச்சிரும்னா ஃபினான்ஸ் பில் 1ன்னு வச்சிரும். மணி பில்லுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மேட்ரோ இல்லை எல்லா மேட்ரோ பொதுவானது இருந்துச்சுன்னா அது ஃபினான்ஸ் பில் 1. இந்த ஃபினான்ஸ் பில் 1ன்னு சொல்லிட்டோம்னா இதை நம்ம பிரசிடென்ட் கிட்ட தான் முன்னொப்புதல் வாங்கணும். மணி பில் மாதிரியே 2 ப்ரொசீஜர், மணி பில்லுக்கு இதுக்கு 2 காமனாக இருக்கும். என்னன்னா பிரசிடென்ட் கிட்ட வாங்கிட்டு தான் அறிமுகப்படுத்த முடியும். இங்கே போய் அறிமுகப்படுத்த முடியும், லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் 14 நாள் ரூல் இருக்கா? கிடையாது. பண மசோதாவுக்கு தான் 14 நாள் ரூல், இதுக்கு அது கிடையாது. ராஜ்யசபா
ரிஜெக்ட் பண்ணலாம். அப்படி ராஜ்யசபா வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா கூட்டு முடியுமான்னு கேட்டா அதுவும் பண்ணலாம். ஜாயிண்ட் சிட்டிங்கை கால்ஃபர் பண்ணலாம் ஃபினான்ஸ் பில் 1க்கு. அப்படி எல்லாம் முடிஞ்சு பிரசிடென்ட் கிட்ட மசோதா போயிடுச்சுன்னா பண மசோதாக்கு அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்று அப்ரூவ் பண்ணணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். 2 தான் பண்ண முடியும். மறுபரிசீலனை பண்ண சொல்லி கேட்க முடியாது. ஆனா ஃபினான்ஸ் பில் 1க்கு மறுபரிசீலனை பண்ண சொல்லி அவர் கேட்கலாம். அப்ப 2 விஷயம் பண மசோதாவுக்கு எதுக்கு பொதுவா இருக்கு. ஒன்று பிரசிடென்ட் கிட்ட முன்னொப்புதல் வாங்குறது, இன்னொன்று லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியுங்கிறது. மற்றது எல்லாமே சாதாரண மசோதா மாதிரி தான் இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் பில் 2 அப்படிங்கிறது. இந்த ஃபினான்ஸ் பில் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த 110க்குள்ள இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை. அதாவது 110ல மணி பில் அப்படின்னம்னா ஒரு டெஃபினிஷன் 7 கொடுத்துருக்குறோம். அந்த 7 இருக்கிறது எதுவுமே இல்லை. ஆனா செலவை பத்தி மட்டும் சொல்றாங்க. ஒரு இடத்துல செலவு பண்றதை பத்தி மட்டும் பேசுறாங்க. அந்த செலவு பத்தி பேசுறாங்க. ஒரே ஒன்று மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமா வந்திருக்குது. அப்படி வரும்பொழுது இதை மட்டும் என்ன பண்ணோம்னா எல்லாமே சாதாரண மசோதா மாதிரி. ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மசோதாவை பாஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு பிரசிடென்ட் கிட்ட கேட்கணும். அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமான்னு கேட்க தேவையில்லை. நீங்க லோக்சபாவோ ராஜ்யசபாவோ 2ல எங்க வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சாதாரண மசோதா மாதிரி தான். ராஜ்யசபால கொண்டு போய் விடுங்க, ராஜ்யசபாக்குள்ள போய் லோக்சபா வெளியே வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்துடும். இல்ல லோக்சபாக்குள்ள கொடுங்க, ராஜ்யசபா போய் இப்படி பிரசிடென்ட் கிட்ட வரணும். இப்படி ஏதோ ஒரு அவையில உள்ள போய் வரும்பொழுது இந்த மசோதாவை பாஸ் பண்ணலாமா வேணாமா பரிசீலித்து நிறைவேற்றுவதற்கு முன்குடியரசுத் தலைவரின் பரிந்துரை அவசியம். எந்த அவையிலும் அறிமுகப்படுத்தலாம். அப்ப ஆனா அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா என்னங்க நாம ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு பிரசிடென்ட்டை கேட்டுட்டு பண்ணணும். அது ஒண்ணுதான் இந்த ஃபினான்ஸ் பில் 2க்கு வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப இதுக்கு ஜாயிண்ட் சீட்டிங்கு, ராஜ்யசபாவுக்கு ஈக்குவல் பவர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இதுல இந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிதியமைச்சர் வந்து வாசிக்கக்கூடியது, அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் டிஸ்கஷன் பொது விவாதம் 2 பக்கமே நடக்கும். அதுக்கப்புறம் கமிட்டி ஸ்கூட்டனி பண்ணுவாங்க. ஸ்கூட்டனி கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஓட் ஆன் அக்கௌண்ட் போட்டு சூதானமா கொஞ்சம் 2 மாசத்துக்கு எவ்வளோன்னு எடுத்து வச்சிருவோம். தட் இஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா நமக்கு மானிய கோரிக்கை டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட் ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியா டிமாண்ட் கேட்கறது. அதுக்கு எதிர்கட்சிகள் வந்து கட் மோஷனை போட்டு இல்லைங்க அவருக்கு இது வேண்டாம்னு சொல்லி பாலிசி கட்டு, எக்கனாமிக் கட்டு, டோக்கன் கட்டுன்னு சொல்லி 3 கட்ட போடுறது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்ராப்ரியேஷன் பில்ல போட்டு மொத்தமா ஒன்று எடுக்கிறது. இதுல மானிய கோரிக்கையில வராது சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், சில முக்கியமான செலவுகளை எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இஎம்ஐ ஆட்டோ டெபிட் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். இதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பில்ல பணம் வந்து உள்ள போறது ஸ்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த ஃபைனலா மணி பில் போடும்போது வாட் இஸ் மணி பில் அப்படிங்கிறது தான் 110 இருக்கிறதுலாம் மணி பில்லு. ஏன்னா அப்ராப்ரியேஷன் பில்லும் ஃபினான்ஸ் பில்லும் ஒரு மணி பில் தான். பட்ஜெட் இஸ் நத்திங் பட் பாசிங் அ மணி பில்லு. அப்ப 110னா என்ன, ஃபினான்ஸ் பில்லையும் சொல்லிட்டு அது இல்லாம ஃபினான்ஸ் பில் 1ன்னு ஒரு புதுசா ஒண்ணு மணி பில் கொடுக்குற ஏதோ ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவானது இருக்கு அப்படின்னு இந்த காம்பன்சேட்டரி அஃபார்சேஷன் பண்ணிட்டு சொன்னேன் நான். அப்புறம் ஃபினான்ஸ் பில் 2 அப்படிங்கிறது மணி பில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, மற்றபடியே சாதாரண மசோதாவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபினான்ஸ் பில் 2 அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாம் இல்லாம இந்த பட்ஜெட் டைம்ல கிராண்ட், அதாவது மானியங்கள் நம்ம கேட்கிறோம் வரக்கூடியதுக்கு. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதுல கொஞ்சம் துண்டு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்கு. அப்ப போன வருஷம் நீங்க இதுக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்க, அவ்வளவு 10ல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா அது சப்ளிமெண்டரி கிராண்ட். ஏன்னா அது ஒரு பொறுத்துக்களை போட்டு கேட்கலாம். சப்ளிமெண்டரி கிராண்ட் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட தொகை 10ல. அடிஷனல் கிராண்ட்னா போன தடவை நீங்க இந்த கிராண்டை சாங்ஷனே பண்ணல, இந்த கிராண்டே புதுசு, அது அடிஷனல் கூடுதல் மானியம் அப்படிங்கிறது. எக்ஸஸ் கிராண்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. எக்ஸஸ் கிராண்ட்னா ஒதுக்கப்பட்டது 10ல, ஒதுக்கப்பட்டது 10ல தானே சப்ளிமெண்டரி. அப்ப சப்ளிமெண்டரிக்கு எக்ஸஸ்க்கு என்ன வித்தியாசம்? அதாவது சப்ளிமெண்டரிங்கிறது நீங்க ஒதுக்குனீங்க, ஒரு 100 ரூபா ஒதுக்குனீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், 100 ரூபா ஒதுக்க மாட்டாங்க, 100 ரூபா ரொம்ப கம்மி. 100 ரூபா ஒதுக்குனீங்க, அதுல நாங்க 50 ரூபா செலவு பண்ணிருக்கோம், மீதி 50 ரூபா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு 75 ரூபாய்க்கு செலவு இருக்கு. நீங்க கொடுத்ததுல 50 ரூபா தாங்க மீதி இருக்கு, 25 ரூபா கொஞ்சம் தேவைப்படும், அப்படி கொடுங்கன்னு கேட்கறது சப்ளிமெண்டரி கிராண்ட். எக்ஸஸ் கிராண்ட்னா நீங்க 100 ஒதுக்குனீங்க, நான் 125 செலவு பண்ணிட்டேன், நீங்க கொடுத்துருவீங்கிற நம்பிக்கையில ஏற்கனவே செலவு பண்ணிட்டேன், மீதி 25 கொடுங்கன்னு கேட்கறது எக்ஸஸ் கிராண்டு. அப்ப ரெண்டுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராண்டுக்கு திரும்ப நம்ம வந்து ரீஃபில் பண்ணக்கூடியதுதான். ஆனா அடிஷனல் கிராண்டை மட்டும் புதுசா கிராண்ட் கேட்கறது. அடுத்து ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு சொல்லவே முடியாது, இதுக்கு தான் பணத்தை கேட்க முடியாது, இது ரகசியமானது. நம்ம துரந்தர் படத்துல பாக்குற மாதிரி ஹம்சாவை நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, ஹம்சாவுக்கு வந்து அங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னம்னா அதை போய் நம்ம இங்க சொல்ல முடியுமா? பார்லிமெண்ட்ல ஹம்சான் ஒருத்தர் இருக்கான் பாகிஸ்தான்ல, ஒரு உளவாளி அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப சில விஷயங்கள் ரகசியமா இருக்கணும். அந்த ரகசியமா இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாங்க் செக் மாதிரி
ஓட் ஆஃப் கிரெடிட். என்ன எதுக்குன்னு கேட்காதப்பா, பணத்தை எவ்வளவு வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்கப்பா அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான் ஓட் ஆஃப் கிரெடிட். கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி. அடுத்து எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒன்று, இது வரைக்கும் கொடுக்காத ஒரு கிராண்டு, ரொம்ப ரேரா நம்ம கொடுக்கக்கூடியது எக்ஸப்ஷனல் கிராண்டு. டோக்கன் கிராண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. டோக்கன் அப்படின்னு என்னன்னா, ஏற்கனவே நீங்க கொடுத்ததுல நிறைய பணம் இருக்குங்க, வேற ஒரு செலவுக்கு எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, அதனால நீங்க புதுசா ஒரு கிராண்டை மட்டும் கிரியேட் பண்ணுங்க, அதுல நீங்க பணமே தர வேண்டாம், ஏன்னா நான் வச்சிருக்க அமௌண்ட்டை அதுக்கு மாத்திக்கிறேன். அதான் டோக்கன் கிராண்ட் அப்படிங்கிறது, மறு ஒதுக்கீடு, பி அப்ராபரேஷன் பண்றதுக்காக. அடுத்து இந்த 3 ஃபண்டு அப்பப்போ நம்ம பேசிட்டோம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது 266, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது 266, கண்டிஜென்சி ஃபண்டுங்கிறது 267ங்கிறது கரெக்டா நம்ம பேசும்போதே ஃப்ளோல ஒரு இடத்துல சொல்லிட்டோம். பட்ஜெட் பத்தின முக்கியமான விஷயங்கள்ல நம்ம 1860 ஜேம்ஸ் வில்சன் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி ஃப்ளோவா பார்த்தோம். 47ல நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆர் கே சண்முகம் செட்டியார் நவம்பர் 26, 1947 வந்து முதல்ல பட்ஜெட்டை வந்து கொடுத்தாரு, சுதந்திர தினத்துடைய முதல் பட்ஜெட்டு. அவருக்கு ஒரு கேள்வி கூட கேட்டிருக்கேன், கமெண்ட்ல வந்து மறக்காம போட்டுருங்க. அடுத்து 1950ல நம்ம குடியரசா மாறினதுக்கு அப்புறமா பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா ஜான் மேத்தாய் சப்மிட் பண்றாரு. அடுத்து 55, 56ல முதல்ல இங்கிலீஷோட சேர்ந்து ஹிந்தியிலையும் பட்ஜெட் வந்து வருது. 58ல அப்ப இருந்த நம்மளுடைய பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், பண்டிட்ஜி அவருடைய நண்பரான கிருஷ்ணமாச்சாரி வந்து பார்த்தோம்னா பதவி விலகிற சூழ்நிலை வந்ததுனால அவரே நிதியமைச்சராக இருந்து முதல்ல ஒரு பிரதமராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணார் 58ல நேருஜி. அதுக்கப்புறம் 59ல இருந்து 69 வரைக்கும் மொரார்ஜி தேசாய் தான் அதிக பட்ஜெட் தாக்கல் பண்ணவர். 10 டைம்ஸ் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனா தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமமா இருக்கக்கூடியது நிர்மலா சீதாராமன் 9 முறை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க, அதுதான் ரெக்கார்டு. அடுத்து 69, 70 மொரார்ஜி தேசாய் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அம்மா, அதாவது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணன முதல் பெண் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா. ஆனா அவங்க வந்து பார்த்தோம்னா பிரதமராக இருந்து கொண்டு நிதியமைச்சராக அந்த பொறுப்புல தான் பண்ணாங்களே தவிர முழு நேரமா பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கவங்க முதல்ல தாக்கல் பண்ணது நம்முடைய நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் தான். 2019ஆம் ஆண்டு அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அடுத்து 73, 74 பொறுத்த வரைக்கும் ஒய்பி சவான் பினான்ஸ் மினிஸ்டர், அதை பிளாக் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கடனை 550 கோடிக்கு மேல அப்ப வந்து டெபிசிட் ஆகி போச்சு, அதனால அந்த பட்ஜெட் பிளாக் பட்ஜெட் என்று அழைக்கப்படும். 73, 74. அடுத்து 77, 79 முதல்ல நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டரா மொரார்ஜி தேசாய் வர்றாரு. அவர் ஏற்கனவே சம்பவக்காரர்ல, நேருடைய வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்றவரு. அப்ப அவரு வந்து பார்த்தோம்னா பிரதமராகவும் இருந்து கொண்டு நிதி அமைச்சர் பொறுப்பையும் அவரே பாத்துக்கிறாரு, அப்படியே வந்து ஒரு தாக்கல் பண்றாரு. ஆனா அந்த 10ங்கிறது இதுக்கு முன்னாடியே சம்பவம் பண்ணிடுறாரு. அடுத்து 87, 88 வந்து பார்த்தோம்னா அவுட்கம் பட்ஜெட் அப்படிம்பாங்க. அதாவது இந்தியாவில் முதல்ல ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட், நாட் அவுட்கம் பட்ஜெட், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட். போன வரைக்கும் இருந்த பழைய கோட்டலை அழிச்சிட்டு புதுசா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புதுசா கணக்கு பார்க்கறதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட், பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய +2 புக்ல கொடுத்துருப்பாங்க. அது 87, 88 ராஜீவ்காந்தி வந்து அப்போ வந்து பிஎம் இருக்கார். 84 அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மா சுற்றுவாங்க, அன்னைக்கே ராஜீவ் வந்து பார்த்தோம்னா பிஎம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த 87 டிசம்பர் மாசம் எலெக்ஷன் வச்சு அவர் வந்து அதிக அளவுல லோக்சபால மெம்பரை வச்சு இருந்த ஒரு பிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி. வெரி கரிஸ்மேட்டிக் பிரைம் மினிஸ்டர் இந்தியா எவர்காடு. இப்ப இருக்கக்கூடிய பிஎம் விட்டுருங்க, இவர் ரொம்ப கரிஸ்மேட்டிக், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அவரு ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து பார்த்தோம்னா விபி சிங் ஒரு ஊழல் புகார் வருது. இவர் வந்து பார்த்தோம்னா ஊழல் பண்ணவர் இல்ல, ஊழலை தட்டி கேட்டவர். ஸோ தட்டி கேட்கறதுனால இவர் வந்து தூக்கிறாங்க. திடீர்னு பினான்ஸ் மினிஸ்டர் இல்லாத போது இவரே ராஜீவ்காந்தியை பட்ஜெட் தாக்கல் பண்றாரு. இதுல என்ன டியூட்டினா 87ல வெளியே வந்த விபி சிங் 88ல ஜனதா தளம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 89 எலெக்ஷன்ல 143 சீட்டை வாங்கி எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லாதனால பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. என்னப்பா நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணா கட்சியில இருந்து அப்படின்னு பார்த்தா புதுசா கட்சி ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் விபி சிங். சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்படுவார் விபி சிங். ஏன்னா 1980ல மண்டலுடைய அறிக்கை ஓபிசி ரிசர்வேஷனை 10 வருஷம் ஒருத்தர் தொடவே இல்லை. 1990ல விபி சிங் வந்துதான் அதை எடுத்தாரு. அதை எடுத்ததுனாலேயே விபி சிங் கவர்மெண்ட் கலைஞ்சு போச்சு. ஏன்னா அவரு 143 பேர் தான் இருக்காங்க, மைனாரிட்டி, மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அது பண்றாங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விபி சிங் வந்து தூக்கப்படுகிறார். ஸோ அந்த 87, 88ல ராஜீவ்காந்தி பட்ஜெட் போட்டாரு அப்படிங்கிறது முக்கியம். பிஎம் இருந்து பட்ஜெட் போட்டாங்க அவங்களும். அப்புறம் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு இன்டர்நேஷனல் எக்கனாமிஸ்ட், அவரை தான் நரசிம்மராவ் பிடிச்சிட்டு வந்து எல்பிஜி பாலிசி வந்து போட்டாங்க. அதனால அந்த எல்பிஜிக்கு இன்னொரு பேரு ராவ் மோகன் பாலிசி, நரசிம்மராவ் மன்மோகன் பாலிசி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது. அடுத்து 97ல நம்ம தமிழ்நாட்டுக்காரு ப. சிதம்பரம் அவரு போட்டது கிரீன் பட்ஜெட், கனவு பட்ஜெட். அது என்ன கனவு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல டாக்ஸ் எல்லாம் குறைச்சு விட்டு கம்பெனி டாக்ஸை குறைச்சு இன்கம் டாக்ஸை குறைச்சு எல்லாத்தையும் குறைக்கும் போது
எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ ட்ரீம் பட்ஜெட் வாஸ் மேடு பை ப. சிதம்பரம். அடுத்து 2000 யஷ்வந்த் சின்ஹா. பட்ஜெட் வழக்கமா அந்த காலத்துல 5 மணிக்கு தாக்கல் பண்றது இருந்திருக்கு. அதை காலையில 11 மணிக்கு மாத்தினது யஷ்வந்த் சின்ஹா 2000. அடுத்து 2017 பிப்ரவரி 1 மாத்தினாங்க. ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். அப்பதான் ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் மெர்ஜ் பண்ணப்பட்டது 2017. நமக்கு 2014 பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் இருந்து அருண் ஜெட்லி அவர் தான் இருந்தாரு, அவர் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்காங்க. 2019 இருந்து அவர் வந்திருக்காரு. இதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2019 இருந்து வரும்போது ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் பழக்கம், அதுல அல்வா கிண்டதெல்லாம் பழக்கம், அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த பொட்டியை மட்டும் பார்த்தோம்னா அந்த பொட்டிக்கு பதிலாக ஒரு கவர்லயே இருக்கிற மாதிரி ஒரு சகப்பு கலர்ல ஒரு கவர்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது பேரு பாகி கதா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பயன்படுத்துறாங்க. அது வந்து நாங்க கலோனியல் கவர்மெண்ட் லீகசியை நாங்க விட்டுட்டு நாங்களா ஒன்று பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து 2021 முதல்ல பேப்பர்லெஸ் பட்ஜெட், ஃபுல்லி டிஜிட்டல் ஆப் மூலமா பார்த்துக்கலாம். எதுக்குங்க பேப்பர்ல பிரிண்ட் போட்டு பட்ஜெட் தரணும் அப்படின்னு 2021 பேப்பர்லெஸ் டிஜிட்டல் இந்தியா எந்த வருஷங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து 2026 9 டைம்ஸ் கன்செக்யூட்டிவா பட்ஜெட் போட்டு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது பண்ணது அப்படிங்கிறது. ஸோ பட்ஜெட் சம்மந்தமா நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த இதில் பார்க்க போறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா பட்ஜெட்டை பேசியிருக்கிறோம். அடுத்து வந்து நமக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், வரவு செலவு. இதுல ரெசிப்டுக்கு நமக்கு என்ன பார்த்தோம்னா வருவாய் வரவு, அதுக்கப்புறம் மூலதன வரவு, அதாவது தட் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் ரெவன்யூ கேபிட்டல் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ரெவன்யூக்குள்ள வருவாய் வரும்னா மாசம் வரப்போகுது, அதை வந்து டாக்ஸ் நான் டாக்ஸ். இதே வந்து கேபிட்டல்ல வரப்போறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு கடன் வாங்கணும், இல்ல நம்ம கடன் கொடுத்தவன் முழுசா நமக்கு திருப்பி தரணும், இல்ல நம்ம வீட்டுல இருக்க ஏதாவது வீடு இல்லை நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனியை விற்கணும். இந்த 3 வழியில் நமக்கு வரும். இப்படி அழகா பிரிச்சு போட்டு டாக்ஸ், ஜிஎஸ்டி, அப்புறம் ரெவன்யூ ஷேரிங், ஃபினான்ஸ் கமிஷனு அவங்க எப்படி வந்து பிரிக்க சொல்றாங்க, அதோட ஃபார்முலா என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள்ட்ட ஒரு 100 கொஸ்டின் இருக்கு. மொத்தமா 100 கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த கண்டென்ட் வந்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.